பிக் பாஸ் மலையாளம் டே 2ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ புதுசா ஏதாவது பண்ணியே ஆகணும். மற்ற பிக் பாஸை தாண்டி இது வேற மாதிரி இருக்கணுன்றதுக்காக 2வது நாள்லே ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸுக்கு சண்டை ஆரம்பிச்சாச்சு, காஃபிக்கு சண்டை ஆரம்பிச்சது, குட் மார்னிங் சொல்லலை அப்படின்றதுக்கும் ஒரு பக்கம் சண்டை மக்களே. ஸோ அதில் குறிப்பாக ஃபைனலாக நாமினேஷன் ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வச்சுட்டு இருந்தாரு. மக்கள் ஓட்டு போட்டும் வெளியேற்றலாம், இது ஒரு பக்கம். ஆனால் கண்டஸ்டன்ஸாக டிசைட் பண்ணி மாட்டினானா ஒருத்தனை அவனை அலேக்கா தூக்கி வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்குமே வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் போடுற லைக் மூலிமா எனக்கு ஒரு சில பேருக்கு வீடியோ போய் சேரும். அதனால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்றே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை நேற்று வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தமிழ் பிக் பாஸை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் மலையாளத்தில் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரே எண்டமால் ஷைன்ன்றது ஒரே குரூப் தான், அவங்க தான் கண்டென்ட் ஓனரு, அது என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் பிக் பாஸ் சீசன் 7ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்றத வச்சுட்டு லக்ஸுரி பட்ஜெட்டுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மேக்கப் போடக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் உபயோகக்கூடாதுன்ற மாதிரி சில டாஸ்க்லாம் வச்சிருந்தாங்களே, அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே மலையாளத்தில் வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் வீட்டுக்குள்ளே வந்த கண்டஸ்டன்ஸுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பொட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கல, அந்த பொட்டிகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. பனிப்புறா அப்படின்ற ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதில் 3 பேருக்கு மட்டும்தான் எக்ஸ்பெக்ஷன். யாருன்னா அந்த டாஸ்க் ஜெயிச்சாங்களே, ரே ஸ்டார் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை ஜெயிச்ச 3 பேருக்கு மட்டும் அவங்களோட பொட்டிகளும் ட்ரெஸ்ஸுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிற 17 கண்டஸ்டன்ஸுக்கு அவங்களுக்கான ட்ரெஸ் எதுவுமே போய் சேரல. ஓகே, அது எல்லாமே பனிப்புறால லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பனிப்புறாவை பற்றி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் இப்போ சொல்லிடுறேன். பனிப்புறான்னு ஒரு ஏரியா, அதில் வந்து ஒரு 3 கிரைட்டீரியா கலரை பிரிச்சிருக்காங்க. பிங்க் கலர், ப்ரௌன் கலர், கிரீன் கலர். இதில் வந்து கிரீன் கலர் வந்து ஆக்சசரிஸ், அவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட் ஐட்டம், லக்ஸுரியான பொருட்கள், இந்த மாதிரி. இதுவும் பிரவுன் கலர் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுது. இந்த 3 கலரை பிரித்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுல நீங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க வாரத்துக்கு 2 ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். 2 வாட்டி தான் அந்த லக்ஸுரி, அந்த பனிப்புறான்ற இடத்துக்கே உங்களால போக முடியும். அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. அதுல என்னன்னா ஒரு டாஸ்க் வைக்கப்படும். அந்த டாஸ்க் நீங்க ஜெயிச்சு ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க அந்த உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வரலாம். ஒரு வேளை அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க ஐட்டம் எடுத்துட்டு வரலன்னா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்றது தான் பாயிண்ட். இதுல என்னன்னா 2 லக்ஸுரி நடக்குமா. இதில் ஒரு பக்கம் பர்சனல் ஐட்டம், லக்ஸுரி ஐட்டம்ஸ்ன்றதை பிரித்து வச்சிருக்காங்க. பர்சனல் ஐட்டம் என்னன்னா, நான் வீட்டுக்குள்ளே நான் அந்த பனிப்புறாக்கு போகிறேன், நான் டாஸ்க்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதில் நான் போயிட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அது பர்சனல் ஐட்டம். இல்லை இன்னொருத்தருக்கு தேவையான ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தால் அது அதர் பர்சன்ஸ் ஐட்டம்ஸில் வந்துடும். நம்மளோட கிரைட்டீரியாவில் இருக்குது. ஒன்று நீங்கள் போயிட்டு உங்களோட பொருட்களை எடுக்கலாம், இல்லை அடுத்து உங்களோட பொருட்களை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இதில் குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் 2 ட்ரெஸ் இருக்குங்க, சட்டை பேண்ட்டுன்னு வச்சுப்போமே. இது ரெண்டுமே ஒரே, இப்போ ஒரு சட்டை பேண்ட்னா அதோட மேட்சஸ் இருக்கும்ல, இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் தான் போடுவோம்னு நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான் உங்ககிட்ட சட்டை கிடைச்சிருச்சு, பேண்ட் கிடைக்கல. அப்போ நீங்கள் அந்த பேண்ட் கிடைச்சாதான் அந்த சட்டையை போட முடியும். சட்டை கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் சட்டையெல்லாம் போய் போட முடியாது. ரெண்டுமே ஜோடியாக கிடைச்சா மட்டுமே அதில் போட முடியும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டுமே அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஓகே, இதில் குறிப்பாக ஒவ்வொரு டாஸ்க் அந்த பர்சனல், அந்த ஜென்ரல், வீட்டுக்கு தேவையானது ஜென்ரலில் வரும், நமக்கு தேவையானது பர்சனல் வரும். இது ரெண்டுத்தையும் வந்து அந்த கேப்டன் அந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக அலாட் பண்ண வேண்டியது கேப்டனோட வேலை. இதுதான் இதோட ரூல்ஸு. இதில் குறிப்பாக எனக்கு ஒரு சட்டை கிடச்சிச்சு, இன்னொருத்தனுக்கு பேண்ட் கிடச்சிச்சு. ஸோ அந்த பேண்ட்டை வாங்கி நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைமாற்றம் பண்ணக்கூடாது, எக்ஸ்சேஞ்சஸ் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுமே பிக் பாஸ் அங்கே தெளிவாக சொல்லிட்டாரு. கிளியர் கட்டாகவே ஃபாலோ பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிட்டார். இதுதான் சரி. ட்ரெஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரே ட்ரெஸ்ஸையா ஒரு வாரம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரே ட்ரெஸ் எல்லாம் ஒரு வாரம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே பிக் பாஸ் என்ன பண்றாரு, காலையில இருந்து சாயந்தரம் வரை ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா சாயந்தரமா ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா டாஸ்க்கு ஒரு 3 நாள் ட்ரெஸ் இருக்கும். ஒவ்வொரு நாள் நைட்டுமே அதை கொடுத்துருவாங்க. மறுநாள் ரீவாஷ் பண்ணி திரும்ப பிக் பாஸ் டீம் கொடுப்பாங்களே, அதே மாதிரி தான் இங்க உங்க ட்ரெஸ், சொந்த ட்ரெஸ் நீங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லைனா கூட மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிக் பாஸ் டீம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்றதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இதுதான் பனிப்புறாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அனுமால் மற்றும் அனிஷ், இந்த கேப்டன் அனிஷுக்குள்ளே என்னன்னா குட் மார்னிங்
அனுமால் எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. இப்போ எழுந்த உடனே குட் மார்னிங் சொன்ன உடனே குட் மார்னிங் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், யாராக இருந்தாலுமே குட் மார்னிங் பா அப்படின்ற ஒரு ரீப்ளே சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே இவர் அனீஷ் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அவர் கொஞ்சம் ரொம்பவே ஓவர் ஹைப்பராக இருக்கார்ல, இதில் இவர் ரீப்ளே பண்ணாமல் ஒரு 1 hour கழிச்சு வந்து ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு போல இருக்கு. உடனே அனுமால் சொல்கிறாங்க இது ஒரு பேசிக்கான விஷயம், குட் மார்னிங் சொன்னால் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அது ரீப்ளே பண்ணியிருக்கணும், நீங்கள் ஏன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்றத அனுமால் கேட்குறாங்க. அது நியாயமாக தானே படுது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அவர் உடனே ஏன் எல்லாரும் இங்கே மலையாளத்தில் பேச மாட்டீங்களா, மலையாளம்னா அவ்வளோ கேவலமான வாசி அப்படின்ற மாதிரி அவருங்க மலையாளத்தை பேசுறதுக்கு ஏன் தயங்குறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்றாரு, லாங்குவேஜ் இஷ்யூவாக எடுத்துட்டு வர ட்ரை பண்றாருன்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. ஆக்சுவலாக அது குட் மார்னிங்னா குட் மார்னிங் சொல்லிட்டு போகலாமே அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர்த்து இது ஏன் மலையாளம் பேசுறதுக்கு தயங்குறீங்க, மலையாளம் பேசுறதுக்கு இது பண்றீங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கேட்டது என்ன, இதுக்கு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு வேற மாதிரி ட்ராக் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி போற மாதிரி சில முயற்சிகள் பண்ணாரு. அது கம்ப்ளீட்டா வந்து இவருக்கு டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை பார்க்கும்போது பிக் பாஸ் மலையாளம் சீசன் 6ல ரத்தீஷ்னு ஒரு கேரக்டர் இருந்தது மொதல் வாரம், அவர் பண்ணாத அட்ராசிட்டிஸ் இல்லை, அதே மாதிரி இந்த அட்ராசிட்டிஸும் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து அனீஷ் விசஸ் ஷானவாஸ் ஃபைட். இவங்க 2 பேருக்கு வந்து அந்த குட் மார்னிங் அந்த இஷ்யூவில் மாற்றி இவங்க 2 பேருக்கு ஃபைட் வந்து ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இஷ்யூ அனுமால், ஷானவாஸ் மற்றும் ஷரத் இவங்க 3 பேர் டிஸ்கஷன் பண்ணி அனுமால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து அழமாட்டேன் அப்படின்றது அவங்க அப்பா அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க போல. ஸ்டேட்மெண்ட் அனுமால் சொல்ல, இவங்க அனுமால் அழ வைக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரில. என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே கழுத்து வலிக்கு வந்து நீங்க சுடு தண்ணி ஏதோ ஒன்று குடிச்சா போதும், இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே சரியாயிரும். நீங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்தா காசு புடுங்கிறதுக்காக, ட்ரீட்மெண்ட் பண்ணி காசு புடுங்கிறதுக்காக டாக்டர் சில பேர்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்றது அனுமால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. அனுமால் வந்து நான் அப்படி ஸ்டேட்மெண்ட்டே சொல்லலை, ஷானவாஸ் சொல்றாரு அனுமால் இப்படிதான் சொன்னாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. பட் அனுமால் நான் அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்ல, நான் சொன்னது வேற, இவர் வேற மாதிரி சொல்றாரு, அப்படி நான் யாருமே சொல்லலை அப்படின்றது இவங்க சொல்லி ஒரு பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆயிட்டு எமோஷனல் ஆயிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா நீ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்த, அழுதுட்ட, பிரேக் டவுன் ஆகிட்ட, ஏன் இப்பெல்லாம் பண்றன்ற மாதிரி அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு தலைகாணிலாம் மறைச்சிட்டு அவங்களோட எமோஷன்ல வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஃபைனலா வந்து நீ இப்படி சொன்ன இப்பெல்லாம் பிரேக் டவுன் ஆகாது, இதெல்லாம் பண்ணாதன்னு ஷானவாஸ் போய் சொல்றாரு. அதுங்காட்டும் ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்துட்டு நீ இப்படிதான் சொன்னியான்னு ஷரத்தை கேட்க போனாங்க. என்னன்னா ஷானவாஸ் வந்து சொல்றாரு இப்படிதான் அனுமால் சொன்னாங்க, என்னன்னா டாக்டர் பைசா புடுங்குறாங்கன்றது தான் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்றாரு. ஆனா அனுமால் வந்து நான் அப்படி சொல்லலைன்றாங்க. ஷானவாஸ் சொல்றாரு சரத்துக்கு தெரியும், சரத்தை போய் கேளுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா சரத்துக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் கேட்டா அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லிடுறாரு. இங்க வந்து மணிப்புலேட் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டது ஷானவாஸா தான் இருக்காரு, அனுமால் இல்ல அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் அங்க கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்க எமோஷனலா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அனுமால் வந்துடுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து பிக் பாஸ் என்ன கேட்குறாரு, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டடான்றது நிறைய இன்டர்வியூலாம் நான் கேட்டிருக்கேன், நானும் கேட்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலில் நடந்தது பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்ன மாதிரி இருந்தது. அவர் சொன்னது எனக்கு அப்படி தான் புரிஞ்சது, மேபி எனக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கலாம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட் பண்ண மாதிரியே எனக்கு தோணுதே அப்படின்ற மாதிரி பிக் பாஸே சொல்கிறாரு. ஏண்டா இது காமன் ஆடியன்ஸுக்கு தான் தோணும், பிக் பாஸே தோன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன மாதிரி விளையாடி இருக்கீங்க அப்படின்றது தான் தோணுச்சு. அதில் குறிப்பாக மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கே என்னன்னா காலைல வீட்டுக்குள்ள ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கும், நைட்ல இருந்து காலைல வரையும் ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது, அது எல்லாத்தையுமே நீங்க ரீக்ரியேட் பண்ணுங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, அதன் மூலியமா மக்களுக்கு அது புரியுதான்னு பார்க்கலாம், எனக்கும் புரியுதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் நடந்து முடியுது. ஓகே, அடுத்து பனிப்புறாவோட டாஸ்க் என்னன்னா, பனிப்புறாவோட டாஸ்க்ல 3 பேரை செலக்ட் பண்ணுன்றாங்க. அந்த 3 பேருமே நாமினேட் ஆகாத மெம்பர்ஸா இருக்கணும். ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் இல்லையோ அதுல இருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்பர், அதீரா மற்றும் நூர் இவங்க 3 பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒட்டுமொத்த வீட்டுக்குமே இவங்க 3 பேருக்கு ஏதாவது மாற்று கருத்தை தான் நீங்க சொல்லிருங்க அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. பட் மெஜாரிட்டியா ஓட்டு போட இவங்க 3 பேருமே செலக்ட் ஆயாச்சு. இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க, ஜிசிலியோட மேல ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஷரத்துக்கு இருக்கு. என்னன்னா நீ நிலப்பாடுகள் ஒழுங்கா சொல்ல மாட்டற, வந்ததுல இருந்து நீ ஆக்டிவா இல்ல, மாடல் மாதிரி ட்ரெஸ் போடுறது, மாடல் மாதிரி வாக் பண்றது, இதெல்லாம் மட்டும் தான் இருக்குதே தவிர்த்து பிக் பாஸ் ஷோக்கு வந்து பிக் பாஸ் ஷோல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னத்தை கிழிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேசிட்டு இருக்கும்போது நிலப்பாடுகள் இருக்குது, எல்லாத்தையுமே நீ சொல்லணும், அதை சொல்லாம உட்காந்துட்டு இருக்குதுலாம் ஷோ கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க பேச. அதுக்கப்புறம் சரி நம்மளும் ஏதாவது கண்டென்ட் பண்ணோன்னும் போது சில விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்குது.
கிசிலி மற்றும் அனுமாலுக்கு இடையே ஒரு சில பெருக்கும் போது இப்படிலாம் பெருக்கணுன்ற மாதிரி வாக்குவாதம், இந்த மாதிரி ஒரு பனிப்போர் நிலவம்ல, அந்த மாதிரி பனிப்போர் ஜிசிலி மற்றும் அனுமாலுக்கு இடையே ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து அந்த பனிப்புறாவோட டாஸ்க் என்னன்னா, பாயிண்ட்டுங்க, ஒரு பனிப்புறா என்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் இருக்கு, அந்த பொருட்களை எத்தனை செகண்ட்ல எடுத்துட்டு வரீங்கன்றது தான் டாஸ்க்கு. அதுக்கேற்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். 15 செகண்ட், ஓகே, ஒரு 6 சீட்டுகள் பவுல்ல போட்டிருக்காங்க. 15 செகண்டுக்கு 600 பாயிண்ட், 16 செகண்டுக்கு 575 பாயிண்ட், 17 செகண்டுக்கு 550 பாயிண்ட், 18 செகண்டுக்கு 525 பாயிண்ட், 19 செகண்டுக்கு 500 பாயிண்ட், 20 செகண்டுக்கு 450 பாயிண்ட். ஓகே, இந்த லக்ஸுரி பாயிண்ட் கிடைக்கும். அதுக்குள்ள பெல் அடிச்ச உடனே 3 பேரும் பனிப்புறாக்குள்ள போறீங்க, அங்க இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரீங்க அப்படின்றது தான் டாஸ்க். அந்த 16 செகண்ட்னா அந்த 16 செகண்டுக்குள்ள வந்துடணும், முடியறதுக்குள்ள அந்த நீ டோரை விட்டு வெளியே வரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குலுக்கு சீட்ல 16 செகண்ட்ல 575 பாயிண்ட்ன்றத டாஸ்க் வந்துருச்சு. இவங்க வீட்டுக்குள்ள வந்த ஆர்வத்தில் என்ன பண்ணாங்க, மொத்தமா எடுத்துட்டு வரணும்னு 3 பேருமே உள்ள போயிட்டு வெளியே வரத்தாங்காட்டியுமே செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. செகண்ட் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போதே செகண்ட் ஓவர். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து சரி மொதல் டாஸ்க்கு போனா போதுங்க அப்படின்ற மாதிரி பாராட்டி விட்டாரே தவிர்த்து அந்த டாஸ்க்ல ட்ரெஸ் கிஸ் எதுவுமே இல்லை. செலிவா ரூல்ஸ்ல போட்டிருந்தது என்னன்னா, குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கிரீனு, ப்ரௌனு மற்றும் பிங்க் அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே, எடுத்துட்டு வரலன்னா அதை மொத்தத்தையும் நீங்க ரிட்டர்ன் வச்சிடணும்ன்றது தான் பிக் பாஸோட ரூல்ஸ். ஆனா அவங்க டைமுக்கு எடுத்துட்டு வரல, ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே, உள்ளே டைமர் முடிஞ்சு போச்சு. வந்தவொடனே பிக் பாஸ் தெளிவா நெத்தி போட்டில் போற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. யார் இந்த பிளான் பண்ணது, ஒட்டுமொத்த ஐட்டத்தை எடுத்துட்டு வரணும்னு யார் பிளான் பண்ணது? அந்த பிளானிங்கே ஒரு மிகப்பெரிய தப்பான பிளானிங்கா இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பிளானே பண்ணாதீங்க. ஸோ லிமிட்டடா எடுத்திருந்தா கூட அதை கரெக்டாக இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தமா எடுக்கணும்னு போய் மொத்தமா லாஸ் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரெக்வஸ்ட் பண்ணாலும் ட்ரெஸ் தரமாட்டேன், அடுத்த வாட்டி பாத்துங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டார். அடுத்து ஷானவாஸ் வந்து ஒரு அட்வைஸ் வந்து ஜிசிலி கொடுக்குறாரு. நீ போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. இந்த ட்ரெஸ் மூலிமா உனக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதனால் நீ பார்த்துக்கோ, இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, காலைல அதுதான் இருந்தது, அதனால தான் நான் அந்த ட்ரெஸ் போட்டேன்ற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதை போட்டேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களுடைய ஒரு விருப்பம், அவங்களுடைய முடிவு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம விட்டுருவோம், அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருந்துக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் போயிடுச்சு. அடுத்து காஃபி சண்டை. எப்பவும் போல பிக் பாஸ்ல காஃபி பவுடருக்கு, முட்டைக்கு இந்த மாதிரி சண்டை வரும்ல. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அனுமால் டீ போட்டுட்டு இருக்காங்க, டீயோ காஃபியோ போட்டுருக்காங்க. ஜிசிலி வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு காஃபி வேணாம், நானே போட்டுக்கிறேன், நான் போடுற காஃபிக்கு இந்த வீட்டில் பல பேருக்கு விருப்பம் இருக்கு, பல பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து காஃபி போடுற. அங்க 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வாக்குவாதம், வாயடி சண்டை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல ஜிசிலி வந்து நிலப்பாடுகள் இல்லை, உங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை, ஆக்டிவியா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் நம்மளுடைய ஃபயர் காட்டுவோன்ற மாதிரி காஃபி மேட்டர்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்ல, ஸ்கிரீன் பேஸ் கிடைக்கணும்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ போக போக அவங்களுடைய நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதில் என்னன்னா, உங்களுக்கு காஃபி அவங்க போடுறது பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் தனியாக உங்களுக்காக காஃபி போட்டுக்கலாம் அப்படின்றது ஓகே. ஆனால் நான் போடுற காஃபி பல பேருக்கு விருப்பம் இருக்குன்றது அவங்க போடும்போதே நீங்கள் வந்து போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், மற்றவங்க பிடிக்கலன்னா மற்றவங்க வந்து சொல்லிட்டோம், அதுக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அது சிம்பிளி வேஸ்ட்டாக தான் தோணுச்சு. இது ஒரு பக்கம். ஃபைனலி பிக் பாஸ் வச்சது தான் பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னா, ஒரு டாஸ்க் வைக்கிறாருங்க. இந்த பிக் பாஸ் வீட்டிலிருந்து 4 பேரை வந்து எவிக்ஷன் பண்ண போறீங்க, அதுவும் மக்கள் மூலியமா இல்ல, நீங்களா எவிக்ஷன் பண்ண போறீங்கன்ற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னது, மக்கள் மூலியமா இல்லாம நம்மளா எவிக்ஷன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் எல்லா கண்டஸ்டன்ஸோட ரியாக்ஷன் இருந்தது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே 4 பேரை வெளியே அனுப்பணும். 4 பேரும் கார்டன் ஏரியால தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதுவும் கார்டன் ஏரியால ஒரு கட்டில் இருக்கும், அந்த கட்டில தான் 4 பேரும் தூங்கணும். ஒரே கட்டில் 4 பேர் எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த 4 பேர் மெஜாரிட்டி ஓட்டு வைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஷான்வாஸுக்கு 10 ஓட்டு, சைத்தன்யாவுக்கு 9 ஓட்டு, ஜிசிலிக்கு 8, ரீனா மற்றும் வின்சிக்கு வந்து 8 ஓட்டுகள் வந்ததால் என்ன பண்ணிட்டாங்க, மெஜாரிட்டி போகும்போது அப்படியே சைடு கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரீனோ, வின்சி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த 4 பேர் மெஜாரிட்டி ஓட்டுல வந்துச்சு. இதுல குறிப்பா வந்து நிறைய பேரோட ரீசன்ஸ் ஓகேவா இருந்தது. இதுல குறிப்பா வெளியே இருக்கிற விஷயங்களை வேஸ்ட் பண்ணியே அனிஷ் வந்து நேத்து ஷாரிகாவோட சண்டை போட்டாரு. இன்னைக்கும்
அதே ரீசன்ஸை பேஸ் பண்ணி சொல்லும்போது பிக் பாஸ் வந்து ஒரு மொக்கையை போட்டு விட்டாரு. எப்பா உனக்கு அட்வைஸ்லாம் பண்ண சொல்ல, என்ன காரணமோ தெளிவான காரணத்தை கொடுக்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றத ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மூக்கடிச்சது நல்லா இருந்துச்சு. அதில் குறிப்பாக இவங்க 2 பேருக்கு ஒரு பனிப்பொரு போதுன்னு ஜிசிலி மற்றும் யாரு அனுமல். ஸோ ஜிசிலி வந்து அனுமல் அவங்க பண்ணுறது பிடிக்கல, இது பண்ணலன்ற மாதிரி அவங்களே நாமினேட் பண்ணுற விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த மெஜாரிட்டி ஓட்டு வந்ததுக்கப்புறம் 4 பேர் வெளியே அனுப்பப்பட்டு பிக் பாஸ் அங்கே ஒரு ரூல்ஸை போடுறாரு. இந்த கட்டிலில் ஒருத்தர் தான் தூங்கணும். எப்படி கட்டிலில் ஒருத்தர் தூங்கணும், மிச்சம் 3 பேர் தூங்காமல் இருக்கணும். கட்டில் மேலே ஒருத்தர் தான் தூங்கணும், மிச்சம் 3 பேர் கட்டில் பக்கத்தில் கட்டில் சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஒருவேளை கட்டில் பக்கத்தில் இருக்கிறவன் தூங்கிட்டான்னா அந்த தூங்கின நபரை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல மிச்ச ஹவுஸ்மேட்ஸ் அவங்க என்ன பண்ணணும், அவர் அப்படியே அலேக்கா எடுத்துட்டு போய் ஒரு ரெட் கார்டன் ஏரியாவில் ஒரு ரெட் போட்ட மார்க் ஜோன் இருக்கு, அந்த மார்க் ஜோன்ல எடுத்துட்டு போய் அவர் வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள சில சத்தங்கள் வரும், அலாரம் சத்தமோ இது ஒரு சத்தம் வரும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்துட்டு போய் அந்த ரெட் ஜோன்ல போட்டா அவர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு வேளை அவர் அதை எடுத்துட்டு போய் அந்த ரெட் மார்க்ல போறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கவர் எழுந்துட்டாருன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள நீடிப்பார் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவர் தூக்கத்துல இருக்கும் போதே நீங்க எடுத்துட்டு போய் வச்சிட்டீங்கன்னா அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பிக் பாஸ் அவங்க ஒரு செக்மேட்டா வச்சிட்டார். ஒரு பக்கம் தூக்கத்துல இருந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா எழுந்துக்கிறது கஷ்டம், ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா ஒருத்தர் தான் தூங்க முடியும், அந்த கட்டில் மேல இருக்கிறவர் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இந்த ஒரு ரூல்ஸை போட்ட உடனே என்னன்னா கட்டில் மேல யாரும் போய் ஏறவே இல்லை, 4 பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு கட்டில் பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி வச்சா டாஸ்க் மூவ் ஆகிற மாதிரி தெரியலையேன்ற மாதிரி பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறார். கட்டில் மேல யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ரூலுமே போடுறாரு. அப்ப என்ன பண்ணணும், கட்டில் மேல நார்மலா இந்த பழைய காலத்துலாம் அந்த கயிறுல கட்டி வச்சிருப்பாங்களே, நாறு கூம்பு மாதிரி இருந்துகிட்டு சென்டர்ல இருக்குமே மக்களே, அதே மாதிரி கட்டில் தான். என்ன பண்றாங்க, அந்த கட்டில் மேல யாராவது ஒருத்தர் இருக்கணும் போது பின்சி போய் கட்டில் மேல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்ச கட்டில சுத்தி 3 பேர் இருக்காங்க. ஸோ கட்டில் பக்கத்துல இருக்கவன் எவனா தூங்கிட்டான் அப்படின்னும் போது அவனை அலைக்கா எடுத்து போய் ரெட் ஜோன்ல போட்டா அவங்களோட ஆட்டம் க்ளோஸ் அப்படின்றதான். மக்கள் மூலியமா இல்லை, டைரக்டா இவங்க மூலியமா அமுச்சு விட்டுறலாம் அப்படின்றதான் திட்டம். இதுல நடுவில் ஏந்துட்டீங்கன்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கட்டில் மேல இருக்கிறவன் நிம்மதியா தூங்கலாம், ஆனா இப்ப இந்த ரொட்டேஷன் மாறி மாறி வரும். ஆனா எல்லாரும் தூக்குற அந்த தூக்கத்தோட டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நம்மள மீறி தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதை மேபி பயன்படுத்தி ஹவுஸ் மேட்ச் எலிமினேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. கரெக்டா பிக் பாஸ் எங்க செக்மேட் வைக்கணுமோ அழகான அந்த செக்மெண்ட்டை வச்சு முடிச்சுட்டு இருக்கார். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடந்து முடிஞ்சது. ஸோ என்னால எந்த அளவுக்கு கன்வே பண்ண முடியுமோ அதெல்லாம் அழகா கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.